திஸ் பிரஸ் நோட் 3. பிரஸ் நோட் 3னா ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்டிஐ உடைய நார்ம்ஸை வந்து டிஓபிடின்ற நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அவங்களோட பிரஸ் நோட்டு 3வது பிரஸ் நோட்டில் ஆட் பண்ணதுனால அது பிரஸ் நோட் 3 அப்படின்னு வருது. ஸோ PN3ன்றாங்க. ஸோ அந்த பிரஸ் நோட் 3ல தான் இந்த ரூல்ஸை வந்து இமீடியட்டாக லான்ச் பண்ணாங்களா, அதனால அதுக்கு அந்த பேரே வச்சுட்டாங்க அப்படியே பிரஸ் நோட் 3 அப்படின்னு. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐ ஃப்ரம் சைனா PN3 அது வந்து இப்போ வந்து ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேண்டமிக்ல என்ன நடக்குது, பேண்டமிக்ல வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து லாஸ்ல போயிட்டு இருந்தது. ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து க்ளோஸரில் இருந்ததுனால, அந்த லாஸ்ல இருந்ததுனால அவங்களோட ஷேர் வேல்யூ எல்லாம் பயங்கரமா கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஈக்விட்டி அது ஒரு ஷேரோட வேல்யூ இருக்குல்ல, அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ குறைய ஆரம்பிக்கிறப்போ கம்பெனியோட ஓவரால் வேல்யூவேஷனும் குறைஞ்சிரும், கம்பெனியும் லாஸ்ல இருக்கு. சம்டைம்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து இல்லை 2 ஆபத்து வருது. ஒன்று வந்து லாஸை சரி கட்ட முடியாமல் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாமல் அவங்க விற்கணும், இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு தரப்புல என்ன நடக்கும் அப்படின்னா, ஷேரோட வேல்யூஸே குறைஞ்சிட்டதுனால ஈஸியாக வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கேன் டேக் ஓவர் தி கம்பெனி. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஷேர் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி வாங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியன் கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்கலாம். அது மேபி 10% மேலே போனால் எஃப்டிஐ மாறிடும். அப்படி டேக் ஓவர் பண்ணி 40%, 50%, 60% ஷேரை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற போது கம்பெனியும் லாஸில் இருக்கும், இன்வெஸ்டர் வரான் அப்படின்னு கொடுத்துருச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே எஃப்டிஐயா ஃபாரின் கண்ட்ரோலில் போயிடும். ஸோ அப்படி வந்து போக விடாமல் தடுக்கணும், எஸ்பெஷலி சைனாவில். ஸோ சைனா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பேண்டமிக் அப்போ அப்படின்னா, இந்த மாதிரி சைனாவில் இருக்கிற பிஸ்னஸ் என்டிட்டிஸ்லாம் மற்ற நாடுகளில் இந்த மாதிரி லாஸ்ட்ல இருக்கிற கம்பெனி, வேல்யூவேஷன் குறைஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு 50% ஷேர் 60% ஷேரை வாங்கி அவங்க மேஜர் பெனிஃபிஷரி மாறிட்டு வராங்க. அப்படி மாறிட்டு வரும்போது இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டேக் ஓவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஸ்ட்ராட்டஜிக் டேக் ஓவர் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான கம்பெனிலாம் சைனா கண்ட்ரோலில் போயிடும் அப்படிங்கிற ஒரு த்ரெட் இருக்கும்போது சைனாவை எப்படியாவது நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலோவ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ரூட்டில் பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்டிஐ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ தான் பேண்டமிக்ல கவர்மெண்ட் வந்து பிரஸ் நோட் 3 வந்து லான்ச் பண்ணாங்க. பிரஸ் நோட் 3ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ், ஸோ நம்மளுடைய லேண்ட் பார்டர் இருக்குல்ல, ஸோ நம்மளுடைய பார்டர்ல இந்த லேண்ட் பார்டரிங்ல இருக்கிற இங்க பாகிஸ்தான், இங்க ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ், இந்த நாடுகளில் இருக்கிற எந்த கண்ட்ரியில இருந்தும் இந்தியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி கோயிங் டு கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த எஃப்டிஐ நார்ம்ஸ்ல நம்ம கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் ஆட்டோமேட்டிக் ரூட்னு சொல்றோம். இந்த பார்டரிங் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த 9 நாடுகள், இந்த 9 நாடுகள்ல 7 நாடுகள், இந்த 7 நாடுகளை தவிர்த்து மிச்சம் எந்த நாட்டில இருந்து எஃப்டிஐ வந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட் கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் அந்த நார்ம்ஸ் தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைலில் 100% ஆட்டோமேட்டிக் ரூட்னா 100% ஆட்டோமேட்டிக் ரூட். அப்போ எந்த கண்ட்ரி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுவே பாகிஸ்தான்லேருந்து ஒரு கம்பெனி இந்தியாவில் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு 100% ரூட் அவைலபிள்னா கிடையாது, அவங்க கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் தான் வாங்கணும். ஸோ இந்தியா எந்தெந்த நாடுகள் கூடலாம் லேண்ட் பார்டர் பண்ணதோ அந்த லேண்ட்ல இருந்து ஒரிஜினல் பெனிஃபிஷரிஸ் வந்து இந்தியாவில் எஃப்டிஐ பண்ணாங்கன்னா அப்படி வர்ற எல்லா எஃப்டிஐயும் கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் தான். அவங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ரூட்டுங்கிற இந்த ரூட்டே வந்து ஓப்பன் அப் ஆகாது, எல்லாம் கவர்மெண்ட் பர்மிஷனோட தான் வாங்கணும். அப்போ பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவில் ஒருத்தர் வந்து ஆட்டோமொபைலில் எஃப்டிஐ பண்ண முடியாது, பேங்கிங்கில் எஃப்டிஐ பண்ண முடியாது, ஆர் வந்து இன்சூரன்ஸில் எஃப்டிஐ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்த செக்டர்லையும் எஃப்டிஐ அலௌட் இல்லை, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அப்ரூவல். எஃப்டிஐ பேன் பண்ணல, எஃப்டிஐ இஸ் ஓப்பன் ஒன்லி த்ரூ கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்ன்றாங்க. ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா எஃப்டிஐ இஸ் அலௌட். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணிடலாம்னா அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஸ்க்ரூட்டனி பண்ணி எஃப்டிஐக்கு அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பிரஸ் நோட் 3 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணாங்க அண்டர் எஃப்டிஐ கைட்லைன்ஸ். ஏன் வந்து அது லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ சைனான்னு தனியாக சொன்னால் அது நல்லா இருக்காது. இந்த ரூலை கொண்டு வந்தது சைனாக்காக தான். இப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து எவனா எஃப்டிஐ பண்ண போகிறாங்களா? கிடையாது. இந்த ரூலை கொண்டு வந்ததே சைனாக்காக தான். ஸோ சைனான்னு சொன்னால் அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் அது வந்து நேஷனல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும், டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குங்கிறதுனால லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் பர்பஸஸ் அப்படின்ட்டாங்க. ஆனால் இன்டெரக்டாக கொண்டு வந்தது சைனாக்காக தான். ஏன்னா சைனா வந்து ஆக்சுவலி பேண்டமிக்கில் நிறைய நியூஸ் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, யூரோப்பில் இந்த கம்பெனிஸ் எல்லாம் சைனீஸ் கம்பெனிஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ்லாம் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் பல கான்ஸ்பிரசிஸ் போயிட்டு இருக்கிறப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்தது. ஸோ இப்போ ஆஃப்டர் 6 இயர்ஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் டோட்டலாக அலோவ் பண்ணல, ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்திருக்காங்க.
அந்த ரிலாக்ஸேஷன் என்னங்கிறது தான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கேட்கலாம். ஸோ ப்ரெஸ் நோட் 3னா என்னன்னு கேட்கலாம். அதை தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ரிலாக்ஸேஷன்ஸ் என்னென்ன அது கூட கேட்கலாம். ஸோ இதான் வந்து இந்த ஓவரால் நியூஸோடைய பேசிக் பேக்ரவுண்டு. ஸோ இதில் வந்து இந்த கொண்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் உள்ள இருக்க ரிலேஷன்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நார்மலைஸ் ஆகிட்டு வருது. நம்ம வந்து இந்த எல்ஐசி இஷ்யூவை சால்வ் பண்ணோம், திரும்ப வந்து விசாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதே மாதிரி வந்து ஃப்ளைட் சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணோம், கைலாஷ் மானசரோவர் ரூட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேண்டமிக்கில் கால்வான் வேலி கிளாஷ்க்கு அப்புறமா டவுனில் போன இந்த ரிலேஷன்ஸ் திரும்ப நார்மலைஸ் ஆகிட்டு வருது. அதோட கண்டினியூட்டியாகவும் இதை பார்க்குறோம். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து இன்னைக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸும் ரேர் எர்த்தோடைய ஃபுல் கண்ட்ரோலும் சைனா கிட்ட இருக்கு. அண்ட் ஃபியூச்சரில் தேவைப்படுற நிறைய பிஎல்ஐ ரிலேட்டட் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜிஸ்க்கெலாம் சைனாவோட கம்பெனிஸ் லீடராக இருக்காங்க. நம்ம சைனாவை வந்து எஃப்டிஐ வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது சைனீஸ் தரப்புலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸை நம்ம விடலாமா? அவங்க கம்பெனியில் ஏதாவது வரேன்னு ரெடி பண்ணால் அலோவ் பண்ணிக்கலாம்ல. நம்ம அதை கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டில் ரெஸ்ட்ரிக்டடாக வச்சு நம்ம டொமஸ்டிக்காக அந்த ப்ரொடக்ஷனை அலோவ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வந்தானா பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பேட்டரியில் அவன் அனுப்பலான்னு பார்த்தோம், பட் ஒருத்தன் வந்தால் அவனையே தடுக்கணும், அவனுக்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்தியாவும் வந்து அதில் செக்டரில் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ மொபைல் ஃபோன் காம்பனன்ட்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ், மேக்னெட்ஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் நம்ம ஓப்பன் அப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செலக்டிவ் செக்டர்ஸ்க்கு மட்டும் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக சைனாலேருந்து ஓப்பன் அப் பண்ணல, 2 ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ முதல் ரூல், அந்த 2 ரூல்ஸ் சேஞ்ச் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். டெசிஷன்ஸ் கம்ஸ் நியர்லி 6 years ஆஃப்டர் தி கவர்மெண்ட் மேட் இட்ஸ் prior அப்ரூவல் மேண்டேட்ரி ஃபார் ரிசீவிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்டர் லேண்ட் பார்டரிங் கண்ட்ரி. எல்பிசினா என்னதுன்னா லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ். ஓகே, the changes introduced through a document called Press Note 3 or PN3, which were aimed to curb the potential takeover of local companies when the equity values are in slump. பயங்கர லோவாக இருக்கிறப்போ அந்த டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்னு. PN3 was primarily meant to target the Chinese investors. இந்த சைனீஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்த பிரச்சனை வருது. இப்போ மெயினாக சைனா எடுத்துக்கலாம், நம்ம சிங்கப்பூர் எடுத்துக்கலாம். இப்போ சாரி, பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷுங்கிற எக்ஸாம்பிள் தான் ஹிந்து ஆர்டிகல் இருந்தது. பட் லெட்ஸ் கோ டு சிங்கப்பூர் ரூட். சிங்கப்பூர் இஸ் அ பெட்டர் ரூட். இப்போ இப்படி வச்சுக்கலாம், சிங்கப்பூரில் யூ ஹாவ் அ மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணும், நிறைய பேர்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கி சிங்கப்பூரில் இருக்க இந்த மியூச்சுவல் ஃபண்டு அவங்க வந்து ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க வந்து 20-30 கம்பெனிஸில் டைவர்சிஃபைடாக ஸ்டாக்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. இதே மியூச்சுவல் ஃபண்டு இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்தியாவில் இருக்கிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரிஸோட ஷேர், கம்பெனிஸோட ஷேர் வாங்கினா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? வாட் இஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னதுன்னா, ஃபாரின்ல இருக்கிற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஃபண்ட்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா ஷேர். ஸோ ஃபாரின்லேருந்து ஒருத்தர் இந்தியன் கம்பெனிஸோட ஷேர் வாங்கினா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இவங்கலாம் வந்து இந்தியாவில் இருக்கிற கம்பெனி. நம்ம கிளாசிக்காக நம்ம எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். பென் ஸ்டோக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் ஆதில் மோட்டார்ஸோடைய 5% ஷேரை வந்து வாங்கினாங்க. ஸோ லண்டனில் இருக்கிற ஒரு பென் ஸ்டோக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஆதில் மோட்டார்ஸோட 5% ஷேர் வாங்கினாங்க. ஞாபகம் இருக்குல்ல? அந்த 5% ஷேர் வாங்கி அவன் என்ன பண்ணான், பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி வந்து டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸை ரிலீஸ் பண்ணான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லாம் கரண்ட் பேட்சுக்கெல்லாம் புரியும், மற்றவங்களாம் முடிப்பீங்க. பட் ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த மாதிரி சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவில் இருக்கிற, இப்போ இப்படி வச்சுக்கலாம், இந்த சிங்கப்பூரில் இருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்தியாவில் இருக்கிற ஆதில் மோட்டார்ஸ் அப்படிங்கிற இந்த ஆட்டோமொபைல் கம்பெனியோடைய 5% ஷேரை வந்து வாங்குறாங்க. 5% ஷேரை வாங்கினா அது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்தியாவில் ஆதில் மோட்டார்ஸுங்கிற கார் கம்பெனி அதோடைய 5% ஷேரை வாங்குறாங்க, அது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கு. வாட் இஃப் தே ஆர் கெட்டிங் 15%? இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 15% வாங்கலாம்ல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இவங்க கிட்ட இருக்க கேபிட்டலில் ஒரு 20-30 கம்பெனியில் ஹை கேப், லோ கேப், மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமொபைலில் என் கம்பெனி செலக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ ஆதில் மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது 15% ஆனதுனால அது எஃப்டிஐ மாறிடும். ஏன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அபவுட் 10% இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எஃப்டிஐ மாறி அவங்க 10%க்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க டெசிஷன் மேக்கராக மாறிடுவாங்களே, என் கம்பெனி போர்டுக்குள்ளே வந்துருவாங்க. தே வில் பி இன்ஃப்ளூயன்சிங் மை கம்பெனி டெசிஷன்ஸ் இன்க்ளூடிங் தி போர்டு. யாருன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ சிங்கப்பூர்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தானே, அவன் என்ன ஆபத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிங்கப்பூரில் இருக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் மேஜர் இன்வெஸ்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்போ, இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு சைனீஸ் கம்பெனியே வந்து மேபி ஒரு 20% ஷேர் வச்சிருக்கலாம், இல்லை மேபி ஒரு 80% ஷேர் வச்சிருக்கலாம். 20% ஷேர் வந்து
அங்கே ரீட்டெயிலாக இருக்கலாம். ரீட்டெயிலாக என்னதுன்னா சிங்கப்பூரில் இருக்கிற மக்கள் 20%ம், சைனாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி 80% வச்சிருக்கலாம். அப்போ இன்டைரக்டா ஆதில் மோட்டர்ஸோட 15% ஷேரோட ஒரு கண்ட்ரோல் சிங்கப்பூர்ல இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய மேஜர் ஷேர் ஹோல்டர் ஒரு லேண்ட் பார்டரிங் கண்ட்ரி, நம்ம சைனான்னு சொல்றதோட எல்பிசின்னு சொல்லுவோம் இந்த இஷ்யூ ரிலேட்டடா. லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய சைனாலேருந்து வருது. ஸோ நமக்கு இந்தியாவிலேருந்து பார்க்குறப்போ சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஹூஸ் த ஒரிஜினல் பெனிஃபிஷரி? ஹூஸ் த ஒரிஜினல் பெனிஃபிஷரி இங்கன்னு பார்த்தா சைனாவில் இருக்கிற அலிபாபான்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவன் தான் வச்சிருக்கான்னு வச்சுப்போம். அங்கே ஒரு பெரிய ஒரு நம்ம இந்தியாவில் நாங்கிற மாதிரி அங்கே அவர் அப்படிங்கிற அந்த அலிபாபாங்கிற கம்பெனி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய கேபிட்டலை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேபிட்டலை ஆதில் மோட்டரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்து எஃப்டிஐ நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்தது இது. பிரஸ் நோட் 3 என்னத்தமா சொல்லுது? பிரஸ் நோட் 3 வந்து லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தடுக்கல, ஒரிஜினல் பெனிஃபிஷியரி லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுது. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ஆக்சுவல் பெனிஃபிஷியரி சிங்கப்பூர் தான், சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். ஓகே, ஆனால் ஒரிஜினல் பெனிஃபிஷியரி யாரு? சைனா. இப்போ இங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மியூச்சுவல் ஃபண்டுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? இதே சிங்கப்பூரில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்கலாம், மேபி வந்து ஏபிசி கார்பரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த கம்பெனி வந்து சைனாவில் இருக்கிற நம்ம இந்த மொரிஷியஸ் ரூட் மாதிரி சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனி சிங்கப்பூரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு இவன் இங்கே ஷேரை வச்சிருக்கான். இதில் ஒரு 80% ஸ்டேக்ஸ் வந்து சைனா கம்பெனி கிட்ட இருக்கு. இந்த கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி என் கம்பெனியோட ஷேர் வாங்குறாங்க. அப்போ நமக்கு பார்க்குறப்போ எஃப்டிஐ சிங்கப்பூர்லேருந்து வருது. ஏன்னா டாப் 2 எஃப்டிஐல மொரிஷியஸ் சிங்கப்பூர் தான் இருக்கும். நம்ம பார்க்குறப்போ எஃப்டிஐ வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆக்சுவலாக ஒரிஜினல் பெனிஃபிஷியரி யாரு? சைனீஸ் கம்பெனி. பிரஸ் நோட் 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரிஜினல் பெனிஃபிஷியரி ஷுட் நாட் பி ஃப்ரம் லேண்ட் பார்டரிங் கண்ட்ரிஸ் தான் அதில் லைன் இருக்கே தவிர, அந்த கண்ட்ரிலேருந்து ஆரிஜினேட் ஆனால் மட்டும் கணக்கு இல்லை. அந்த கண்ட்ரியில் ஆரிஜினேட் ஆனாலும் நாங்கள் பார்ப்போம், ஒரிஜினல் பெனிஃபிஷரி லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸில் இருக்கானாங்கிறதும் பார்ப்போம். ஸோ அவன் சைனாவும் இருக்கக்கூடாது அண்ட் எனி அதர் 7 நேஷன்ஸாகவும் இருக்கக்கூடாது. அதான் வந்து நம்ம பிரஸ் நோட் 3ல கொண்டு வந்த ரூல்ஸ். இதான் வந்து கரண்ட் ரூல்ஸ். இப்போ இந்த ரூல்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ரூல்ஸில் ஃபுல்லாலாம் அலோவ் பண்ணல. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிங்கப்பூரில் என்டிட்டிஸ் இருக்குல்ல, இந்த என்டிட்டி தான் இந்தியாவில் எஃப்டிஐ பண்ணுறாங்க. அப்படி சிங்கப்பூரில் இருக்கிற அந்த என்டிட்டி தானே இந்தியாவில் எஃப்டிஐ பண்ணுது. அதில் ஒரிஜினல் பெனிஃபிஷியரி நம்மளோட லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்லேருந்து எத்தனை % ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சைனா அலிபாபாவோட ஷேர் 80%. இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம், இதில் வந்து இப்படி வச்சுக்கலாம்பா. இதில் வந்து இன்னொரு கம்பெனி சைனாவோட ஷேர் வந்து 60%. இப்போ இதே மாதிரி சிங்கப்பூரில் இன்னொரு என்டிட்டி இருக்கு, XYZ கார்பரேஷன் அப்படின்னு இருக்கு. இந்த கார்பரேஷனில் சைனாக்காரனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது வந்து சிங்கப்பூரில் இருக்கு. இதில் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் பல பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் சைனாலேருந்து வந்தது 8% தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவன் 8% இருந்தாலும் பிரஸ் நோட் 3 படி வந்து அதை ஆட்டோமேட்டிக் ரூட்லேருந்து எடுத்துட்டாங்க. அவன் 80% இருந்தாலும் பிரஸ் நோட் 3ல ஆட்டோமேட்டிக் ரூட்டில் எடுத்துட்டாங்க. 2020 கொண்டு வந்த நார்ம்ஸ் எப்படின்னா, இந்த மாதிரி சைனாலேருந்து 1% ஓனர்ஷிப் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக் ரூட் கிடையாது, கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டுன்ட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான ஏபிசி மாதிரியான கம்பெனிஸில் சைனாவோட த்ரெட் இருக்கு. அப்போ இதில் ஆனால் சைனாவோட த்ரெட் இல்லை. இப்போ இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம், ஜென்யூனான மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற மார்கன் ஸ்டான்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னே ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, டாம் க்ரூஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த மார்கன் ஸ்டான்லி மியூச்சுவல் ஃபண்ட் யூஎஸ்ஏலேருந்து தான் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த யூஎஸ்ஏல இருக்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் சைனீஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 1% இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியாவில் எஃப்ஐஐ பண்ணணும்னு வரான், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக வரும்போது சைனாக்காரனோட 1% வந்து ஒரிஜினல் பெனிஃபிஷியரி 1% இருக்குங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மியூச்சுவல் ஃபண்டோட எஃப்ஐஐலாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். இதனால இந்த மாதிரி சைனாவோட 1%, 2%, 3% இருந்தாலே கடந்த 6 வருஷமா அந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரதில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரியான எஃபிஐஸ் எல்லாம் நம்ம டினை பண்ண தேவையில்லை. நம்ம மேஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக வச்சிருந்தா பிரச்சனை, இவன் இங்கே 1% தானே வச்சிருக்கான், இதெல்லாம் அலோவ் பண்ணலாமே அப்படிங்கிற கோரிக்கை வந்து நிறைய பேர் எழுப்பினாங்க. போன வருஷம் எக்கனாமிக் சர்வேல ஒரு லைனில் சேர்த்திருப்பார் அனந்த நாகேஸ்வரன், என்னன்னா சைனாவில் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நம்மளுடைய இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் க்ரோத்துக்கும் சோலார் பேனலுக்கும் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்குது, பேட்டரி டெவலப்மெண்ட்டுக்கு தடையாக இருக்குது. ஸோ அதனால் அதை ஈஸ் பண்ணணும் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேலையும் அவர் சொன்னார். ஜென்ரலாக எல்லா இன்வெஸ்டர்ஸும் எக்கானமி என்ன சொல்லுச்சுன்னா, சைனா மேலே பிளேட்டண்டாக ரெட்டிசை பண்ணால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஈஸ் பண்ணுங்க அப்படின்னு மார்க்கெட்லேருந்து கேட்டுக்கிட்டதுனால இப்போ பிரஸ் நோட் 3ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா,
இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருந்தோ யூஎஸ்ல இருந்தோ அதர் கண்ட்ரீஸ்ல இருந்தோ ஒரிஜினல் பெனிஃபிஷரிஸோட ஷேர் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. அந்த ஷேரு 10%க்கு கீழே இருந்துச்சுன்னா, நம்ம எஃப்டிஐயோட ரூல்ஸே வருது, 10%க்கு கீழே தான் அவன் வந்து ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கானா அவனுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட் அலௌடு. இப்போ புது ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, புது ரூல்ஸ் படி 10% கீழே தான் ஷேர் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரூட் அலௌடு. அதில் என்ன ஆயிடுதுன்னா திரும்ப வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அலௌடு இல்லை, ஏன்னா இதில் 80% சைனாவோட ஷேர் இருக்கு. திரும்ப வந்து இந்த ஏபிசி அலௌடு இல்லை, இதில் 75% சைனாவோட ஷேர் இருக்கு. ஆனால் புது ரூல்ஸ் படி XYZ அலௌடு, மார்கன் ஸ்டான்லியும் அலௌடு. ஏன்னா இதில் 8% தான் இருக்கு சைனாவோட ஷேர், இதில் சைனீஸ் ஆரிஜின் ஷேர் வந்து 1% தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 10%க்கு கீழே லெஸ் தென் 10 தான் இருக்கு. ஸோ 9.9 வரைக்கும் அலௌட், 10 அலௌடு இல்லை. எஃப்டிஐல எப்படி வந்து மோர் தென் 10 லெஸ் தென் 10 இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே லெஸ் தென் 10. லெஸ் தென் 10% ஷேர், இது லெஸ் தென்னா மோர் தென்னாங்கிறதும் நம்ம பார்க்கணும். ஸோ லெஸ் தென் 10% ஷேர் தான் இந்த லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக் ரூட் அலௌடு, அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மோர் தென் 10% இருந்ததுன்னா எஃப்டிஐ பேன் பண்ணல, கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்ல தான் வரணுன்றாங்க. இங்கே இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன இஷ்யூ சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ஃபண்டுக்கெல்லாம் முன்னாடி என்ன ரூல் இருந்ததுன்னா எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் தான். கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்ல இந்த மாதிரியான ஃபண்டெல்லாம் போறப்போ அப்ரூவல் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரியான ஃபண்டெல்லாம் வரும்போது கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அப்ரூவல் வரதுக்கே 6 மாசம் ஆகுது, 8 மாசம் ஆகுது. நம்மளோட ஃபைல், ஒரு ஃபைல் கிளம்புச்சுன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில ஒரு மாசம் தங்கும். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில கொஞ்ச நாள், ஹோம் மினிஸ்ட்ரி கூட போகும், ஏன்னா சைனாங்கிறதுனால. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரிலையும் ஒரு மாசம் தங்குறதுனால அப்ரூவல் ஆகி வரதுக்கே 6 மாசத்துலேருந்து 8 மாசம் ஆயிடுது. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்படி செகண்ட்ஸ்ல சம்பாதிக்கிற விஷயங்கள் இப்படி டிலே ஆகிறதுனால எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ 10% கீழே இருந்து அலோவ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற கோரிக்கை வந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரிஜினல் பெனிஃபிஷரி ஓட ஷேரு இந்த என்டிட்டியில் 10% கீழே இருந்தால் அவன் இந்தியாவில் ஆட்டோமேட்டிக் ரூட்ல பண்ணலாம். இப்போ இதை வரைக்கும் புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டில் அலிபாபாவையும் இந்த ஏபிசியும் பேன் பண்ணிட்டோம். ஆனால் இவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் தான். ஆனால் இந்த மார்கன் ஸ்டான்லியும் XYZ அலோவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த XYZ இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு வராங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து புது எக்ஸாம்பிள்குள்ளே போவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் புரிஞ்சிச்சா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே சைனா இருக்கு. சைனாவில் வந்து இப்போ பிவைடி அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனி இருக்கு. பிவைடி இஸ் அ வெரி பிக் கார் கம்பெனி. இ வெஹிக்கிள்ஸில் டெஸ்லாவே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி வந்து ஆட்டோமொபைல் தான். இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, சிங்கப்பூரில் போயிட்டு தே ஆர் ஸ்டார்டிங் அ சப்சிடரி. என்னதுன்னா பிவைடி இல்லை பிவைடியில் வேறு ஏதாவது பேரில் வேறு ஏதாவது பேரில் வந்து KLM அப்படி லிமிடெட் அப்படின்னு மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு அப்புறமா இவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க எஃப்டிஐயா. ஸோ இப்படி எஃப்டிஐயா வரும்போது இவங்களோட ஷேர் வந்து இதில் இப்போ இதில் வந்து ஷேர் வந்து வி ஆர் சீயிங் தட் இது இந்த KLMல அவங்களோட ஷேர் வந்து 8% தான் இந்த இந்த சப்சிடரியில். இந்த பிவைடியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சப்சிடரி வந்து 8% தான். மிச்ச நிறைய பேர் அதில் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரூட் படி என்ன, ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலௌடு. இப்போ இந்த KLM வந்து இந்தியாவில் வந்து எஃப்டிஐ பண்ணுறாங்க. எஃப்டிஐ பண்ணும்போது இப்போ புது ரூல்ஸ் படி அலௌடு தானே. ஸோ அலௌடு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எஃப்டிஐ பண்ணும்போது ஆதில் மோட்டர்ஸும் KLMமும் சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ண போகிறோம். ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி என்ன பண்ண போகிறோம், வெஹிக்கிள்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டா? ஸோ ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணி வெஹிக்கிள்ஸ் பண்ணலாம். இப்போ ஆட்டோமேட்டிக் ரூட் அலௌடு 100% வரைக்கும் அலௌட்ல. இது வந்து என்னது, ஆட்டோமொபைல் தானே, அலௌடு. ஆனால் இந்த மாதிரி லேண்ட் பார்டரி முதல் ரூல் படி பார்த்தா 10% கீழே இருந்தால் அலௌடுன்னு பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது ரூலுக்கு வரும். ரெண்டாவது ரூல் என்ன சொல்லுதுன்னா, அப்படி 10% கீழே இருக்கிற லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்லேருந்து எஃப்டிஐ வந்தாலும் அந்த எஃப்டிஐல நீங்கள் இந்தியாவில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணுறீங்கன்னா மெஜாரிட்டி அது ஜாயிண்ட் வெஞ்சராக தான் இருக்கணும். 100% அலௌடு இல்லை. ஆட்டோமொபைல் 100% அலௌடாக இருந்தாலும் உனக்கு அலௌடு இல்லை. நீ ஜாயிண்ட் வெஞ்சர் தான் பண்ணணும். இந்தியன் கம்பெனியோட ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணும்போது இந்தியன் கம்பெனி தான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கணும். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஹீரோ ஹோண்டா மாதிரி, ஆதில் ஹோண்டா அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோம். சரியா? அந்த மாதிரி ஒன்று ஹீரோ ஹோண்டா, மாருதி சுசுகி மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி ஆதில் ஜிங்பிங் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். சரியா? அப்படி ஒரு கார் கம்பெனி நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறோம் அப்படின்னா அதில் 51% எனக்கு இருக்கணும். இவன் 49% தான் அலௌடு. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் இந்தியன் கம்பெனி கிட்ட தான் இருக்கணும். அவங்க இந்தியாவில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சரில் வராங்கன்னா அவங்க அந்த என்டிட்டி வந்து லெஸ் தென் 8% 10%ஆகவும் இருக்கட்டும். அவங்க இந்தியாவில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிச்சா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் இந்தியன் கம்பெனி கிட்ட தான் இருக்கணும். இதுதான் வந்து அடுத்த ரூல்ஸ் சேஞ்ச். இது செகண்ட் ரூல் சேஞ்ச். ஸோ கிளியரா? இது ரெண்டு புரிஞ்சிச்சா?
இது ரிலேட்டடாக ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில செக்டர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. கிரிட்டிக்கல் செக்டர்ஸ், ரேர் எர்த் செக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ். அந்த மாதிரி செக்டர்ஸில் ஏதாவது அப்ரூவல் கேட்குறாங்க அப்படின்னா அப்ரூவல் 60 நாளில் வரணும். இது 3வது ரூல். ஸோ 3 ரூல் சேஞ்ச் வந்துருச்சு. ஸோ புரிஞ்சிச்சா? முதல் ரூல் சேஞ்ச் என்ன? இந்த மாதிரி லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு என்டிட்டி வராங்க, ஒரிஜினல் பெனிஃபிஷரி லேண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸில் இருக்கிறாரு அப்படின்னா 10% கீழே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரூட்டே அலவுடு. 10% மேலே இருந்தால் கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட். இது முதல் சேஞ்சு. ரெண்டாவது சேஞ்சு, அவங்க இந்தியாவில் வந்து ஜாயிண்ட் வெஞ்சரா ஹீரோ ஹோண்டா மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்ல 100%லாம் அலவுட் இல்லை. மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் ஜாயிண்ட் வெஞ்சராக தான் இருக்கணும். மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் இந்தியன் கம்பெனி ஆதில் மோட்டர்ஸ் கிட்ட தான் 51% இருக்கணும். கிரிட்டிக்கல் செக்டர்ஸில் எஃப்டிஐ வரும்போது அதோட அப்ரூவல் 60 நாளில் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லேண்ட் பவுண்டரி கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாலும் 60 நாளில் எஃப்டிஐக்கான கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டில் தானே வராங்க, அந்த கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் 60 நாளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இப்படியே வச்சுக்கலாம். இந்த கம்பெனியில் வந்து அவங்க வந்து 28% ஷேர் இருக்கு. 28% ஷேர்னா அவங்க வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் தான், ஆட்டோமேட்டிக் ரூட் அலௌட் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபைல் வந்து எதுக்கு போகுது? ஸோ உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போகும், டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகும், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகும், எல்லாத்துக்கும் போயிட்டு தான் அந்த ஃபைல் வரும். ஸோ இந்த அப்ரூவல் ப்ராசஸை 60 டேஸில் பண்ணணும். அது லெஸ் தென் 10 இருக்கிறப்ப டேரக்டாக ஆட்டோமேட்டிக் ரூட்ல பண்ணலாம், நான் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங்கில் பண்ணலாம். கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்ல போயிட்டு வருது அப்படின்னா அந்த அப்ரூவல் வந்து 60 டேஸில் பண்ணிடணும் அப்படின்னு 3வது சேஞ்ச். இதுதான் வந்து PN3. அவ்வளோதான். இது 3 தான் வந்து உங்களுக்கு எதில் வரும்னா ப்ரிலிம்ஸில் வரும். அண்ட் மார்க் டெஸ்ட் எல்லா இன்ஸ்டியூட்ஸோடைய மார்க் டெஸ்ட்லையும் வரும். சரியா? மார்க் டெஸ்ட்டுக்கு ப்ரொடிக்ஷன் கொடுத்தோம்னா இவனா தான்டா இருப்பாங்கிற மாதிரி தான். ஸோ பூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது கீ மேனுஃபேக்சரிங் செக்டர் சச் அஸ் மொபைல் ஃபோன் காம்பனன்ட்ஸ், ரேர் எர்த் மினரல்ஸ் தான் இந்த சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, இப்போ இது சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு இதில் கிடைச்ச எல்லா ப்ரெஸ் நோட் 3 வந்து அப்படியே அந்த PDF எடுத்து ஏஐயில் போட்டேன். ஏஐயில் போட்டு எனக்கு வந்து யூபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி என்னோட டீச்சிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக நீ வந்து பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறப்போ ஏஐ கொடுத்த பதில் தான் இது. இப்போ ஏஐ வந்து இந்த இஷ்யூ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் ப்ரீஃபாக காட்டிட்டு முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹூ இஸ் அ பெனிஃபிஷியல் ஓனர். நான் இந்த பெனிஃபிஷியல் ஓனருங்கிறது தான் கீவேர்டு. எதுக்கு கீவேர்டு? ஹூ இஸ் தி அல்டிமேட் பெனிஃபிஷரி. ப்ரெஸ் நோட் 3 படி அந்த கீவேர்டு வந்து பெனிஃபிஷியல் ஓனர். நான் ஒரிஜினல் பெனிஃபிஷரின்ட்டேனா, அதுதான் பெனிஃபிஷியல் ஓனர். இதுக்கு தான் அதோட அஃபிஷியல் கீவேர்டு. Beneficial owner is a real person or the entity that ultimately owns or control an investments, even if the investments are made through multiple intermediary companies. Multiple intermediary companiesல ரவுண்ட் ட்ரிப்பிங்லாம் பண்ணி பணம் வந்தாலும் நாங்கள் வந்து பெனிஃபிஷியல் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி அந்த பெனிஃபிஷியல் ஓனர் லேண்ட் பார்டரிங் கண்ட்ரியில் இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சைனீஸ் ஃபண்டு இன்வெஸ்ட் த்ரூ சிங்கப்பூர் கம்பெனி இன்வெஸ்ட் இன் தி இந்தியன் ஸ்டார்ட் அப். Even though the direct investor is in Singapore, the actual controlling investor, beneficial owner is Chinese. So the regulations அல்டிமேட் ஓனர் தான் பார்ப்பேன் தவிர இமீடியட் இன்வெஸ்டர்ஸை பார்க்க மாட்டோம். இதில் யாரெல்லாம் ப்ராஹிபிட்டட்னா இந்த 7 நாடுகளும் ப்ராஹிபிட்டட். ஏர்லியர் வந்து இந்த 7 நாடுகள்ல இருந்தால் கவர்மெண்ட் அப்ரூவல் வாஸ் மேண்டேட்ரி. நவ் லெஸ் தென் 10% தான் அலௌட் இல்லை. ஸோ நான் கண்ட்ரோலிங் என்டிட்டி லெஸ் தென் 10% ஷேர் இருக்கிற கம்பெனியை தான் நான் கண்ட்ரோலிங் என்டிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரிஜினல் பெனிஃபிஷியல் ஓனருக்கு ஷேர் ஹோல்டிங் லெஸ் தென் 10% இருந்துச்சுன்னா அதை நான் கண்ட்ரோலிங் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்ட்ரோலிங் என்டிட்டினா தே ஆர் நாட் ஹேவிங் மெம்பர்ஸ் இன் போர்டு. ஸோ போர்டில் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ பெனிஃபிஷியல் ஓனர் நான் கண்ட்ரோலிங் என்டிட்டியாக இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக் ரூட். இதுதான் வந்து இந்து பேப்பரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இந்து பேப்பரில் படிக்கிறப்போ பெனிஃபிஷியல் ஓனர் நான் கண்ட்ரோலிங் என்டிட்டியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலவுடுன்னு ஒரு லைன் வந்திருக்கும். அந்த ஒரு லைனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ கதை. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ புரியாதுல்ல, இப்போ புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து நான் கண்ட்ரோலிங் என்டிட்டி வரும்போது தே டஸ் நாட் கண்ட்ரோல் தி மேனேஜ்மெண்ட் டிசிஷன், டஸ் நாட் ஹேவிங் ஓட்டிங் பவர், cannot இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 60% இருந்தால் ஃபுல் கண்ட்ரோல், 30% இருந்தால் மைனாரிட்டி கண்ட்ரோல், ஆனால் வந்து 5% இருந்தால் நோ கண்ட்ரோல். ஸோ லெஸ் தென் 10 இருந்தால் அது நோ கண்ட்ரோல். ப்ரெஸ் நோட் 3 வந்து என்ன சொல்லுது? வாட் வாஸ் தி ப்ராப்ளம் இன் தி ஓல்ட் ரூல். ஓல்ட் ரூல் என்ன ப்ராப்ளம் இருந்தால், இஃப் பெனிஃபிஷியல் ஓனர் வாஸ் ஃப்ரம் அ லேண்ட் பார்டர் கண்ட்ரி, கவர்மெண்ட் அப்ரூவல் வாஸ் ரிக்வயர்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டில் தான் அது போச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா மெனி குளோபல் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ், இது வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டை வச்சு எக்ஸாம்பிளாக சொன்னேன். வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எல்லாமே வந்து FIIல தான் வரும். நிறைய வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டில் சைனீஸ் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் சைனீஸ் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி BYDயே வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வர முடியாமல் போயிடுச்சு. நம்ம டெஸ்லா அலோவ் பண்ணுறோம், ஏன் BYD அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை தான் ரைஸ் பண்ணாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கிறப்போ
இப்போ ஒரு யூஎஸோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட் இருக்கு, அதில் சைனீஸோட ஓனர் 3%, சிங்கப்பூரோட 5%, யூஎஸ் இன்வெஸ்டர் 92% இருக்காங்க. அப்போ இதோட மேஜர் கண்ட்ரோலர் யூஎஸ் தான். ஆனால் இதையும் வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, 3% சைனீஸ் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி எவ்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அப்ரூவல், இதனால் டிலே ஆச்சு, எஃப்டிஐ இன்ஃப்ளோஸும் ஸ்லோ டவுன் ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் அன்சர்டனிட்டி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுக்குது. இனிமேல் 5 எடிட்டோரியலுக்கு இப்படி பண்ணிடலாமான்னு யோசிச்சு. ஸோ இது வந்து வருதா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான், டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது தான். வாட் ஆர் தி நியூ சேஞ்சஸ்? ஸோ சேஞ்ச் இன் தி டெஃபினிஷன் ஆஃப் பெனிஃபிஷியல் ஓனர். பெனிஃபிஷியல் ஓனருக்கு டெஃபினிஷன் வந்து மாற்றிருக்கோம். 10% கீழே இருந்தால் நான் கண்ட்ரோலிங் த்ரெஷோல்டு வந்து கொண்டு வந்திருக்கோம். இது பெனிஃபிஷியல் ஓனருங்கிறதுக்கான டெஃபினிஷன் வந்து எந்த ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் தான் பெனிஃபிஷியல் ஓனருங்கிற வேர்டுக்கான டெஃபினிஷன் இருக்கான். நாங்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து வருதுன்னு பார்க்க மாட்டோம், எந்த கண்ட்ரியில் அல்டிமேட்டாக அது போகுது. ஏன்னா ரவுண்ட் ட்ரிப்பிங்கில் மணி லாண்டரிங் தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. பெனிஃபிஷியல் ஓனரோட டெஃபினிஷன் ஏன் பிஎம்எல்ஏக்குள்ளே இருக்குது? லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஏன்னா யார் இந்த மாதிரி பல நாடுகளில் இன்டர்மீடியட்ஸை உருவாக்கி கடைசியில் இந்தியாவில் பண்ணுறான்? மணி லாண்டரிங் பண்ணுறவன் தானே பண்ணுறான். இப்போ மொரிஷியஸ்லேருந்து பண்ணுறவங்களாம். அப்போ அதனால தான் அது பிஎம்எல்ஏ ஆக்டில் நாங்கள் வந்து எந்த நாட்டிலேருந்து, மொரிஷியஸ்லேருந்து வந்து தான் பார்க்க மாட்டோம், பெனிஃபிஷியல் ஓனர் யாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷன் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், பிஎம்எல்ஏக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ்க்கும் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 10% நான் கண்ட்ரோலிங் த்ரெஷோல்டு வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ என்னதுன்னா ஓல்டு ரூல் படி இப்போ சைனீஸ் ஓனர் வந்து 5% தான், சைனீஸ் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் 12%, சைனீஸ் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் 5%, பட் கண்ட்ரோலிங் ரைட்ஸ் இருக்கு. கண்ட்ரோலிங் ரைட்ஸ் இருந்தால் 5% இருந்தாலும் அவங்க வந்து இப்போ 10% கீழே இருந்து அவங்க நான் கண்ட்ரோலிங் என்டிட்டியாக தான் இருக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆயிடுதுன்னா 10% கீழே ஷேர் ஹோல்டிங் இருந்தாலும் அவங்க போர்டு மெம்பராக இருப்பாங்க. அப்படி அவங்க 10% கீழே ஷேர் ஹோல்டிங் போயிட்டு போர்டு மெம்பர்ஸாக வந்து கண்ட்ரோலிங் பவர் ஏதாவது ஒன்று இருந்ததுனாலும் அவங்கள அலோட் இல்லை ஆட்டோமேட்டிக் ரூட்டில். அதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் அப்ரூவல் நீடட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5% கீழே 10% கீழே இருந்தால் ஆட்டோமேட்டிக்லி அலோடு, 10% மேலே இருந்தாலும் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை, கண்ட்ரோலிங் ஓனர்ஷிப் இருந்தாலும் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவை. வெறும் பெனிஃபிஷியல் ஓனர் லேண்ட் பார்டிங் கண்ட்ரீஸில் இருந்தாலும் அது நான் கண்ட்ரோலிங் என்டிட்டியாக இருந்தால் தான் அலவுடு. நான் கண்ட்ரோலிங் என்டிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் 10% கீழே இருக்கணும், இன்னொரு டெஃபினிஷன் போர்டு மெம்பரில் ஓட்டிங் பவரும் மேனேஜ்மெண்ட் பவரும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஸோ அதே கதை தான், இது எல்லா சினாரியிலையும் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அடுத்த ரூல் சேஞ்ச் என்ன? ஃபாஸ்டர் அப்ரூவல். ஸ்ட்ராட்டஜிக் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் லைக் என்னென்ன செக்டர்? கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சரிங், அந்த செக்டர்ஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் குட்ஸ் எதுக்கெல்லாம் 60 நாள் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் ஆட்டோமேட்டிக் ரூட்டில், இதில் கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட்டில் இந்த செக்டர்ஸ்லேருந்து எதுக்கு வந்தாலும் 60 நாள் அப்ரூவல் தாங்க. ஏன்னா இதுக்கு தான் எஃப்டிஐ தேவை. கேபிட்டல் குட்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ், பாலிசிலிகான், வேஃபர் மேனுஃபேக்சரிங். ஸோ சிப் மேனுஃபேக்சரிங், சிப்பு, வேஃபர், எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரியான ஏரியாவுக்கு தான் இந்த 60 நாள் கொண்டு வந்திருக்காங்க. இட் வில் பி கிளியர்ட் பை 60 days. அவங்க வந்து சைனாலேருந்தே வந்தாலும் கவர்மெண்ட் அப்ரூவல் ரூட் வில் பி கிவன் இன் 60 days. ஆனால் இந்தியாவோட மெஜாரிட்டி ஓனர்ஷிப் வில் ரிமைன். அதான் வந்து இங்கே இருக்கிற கிரைட்டீரியா. ஏன் கவர்மெண்ட் இது பண்ணுறாங்க? ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எஃப்டிஐ வந்து அதிகமாகும், ஸ்டார்ட் அப்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து டெவலப் ஆகும், எலக்ட்ரானிக் செக்டர் வந்து பூஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஹாஸ்டைல் அக்விசிஷன் ஸ்டில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 10% ரூல் இருக்கிறதுனால ஹாஸ்டைல் அக்விசிஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டை அலோவ் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கதை புரிஞ்சிச்சா?